உடுமலை காமாட்சியம்மன் கோயில் நவராத்திரி விழாவில் புலவர் சுபாஷ் சந்திரபோஸ் கம்பராமாயண பக்தி சொற்பொழிவு நிகழ்த்தினார். பொழிந்து கொண்டிருக்கிறது என்றால் அதை கட்டிய ராஜராஜ சோழன் அந்த பக்தி உணர்ச்சியோடு கட்டினார். இவ்வளவு பெரிய மன்னன் ராஜராஜ சோழன். தமிழ்நாட்டை மட்டுமல்ல, வடக்கே இமயமலை வரைக்கும் வென்றவன். தெற்கே இலங்கை அவனுடைய ஆட்சியில் இருந்தது. இங்கே அரபிக்கடல் 12,000 தீவுகள் ராஜராஜ சோழர் ஆட்சியில் இன்றைக்கு இருக்கிற கிட்டத்தட்ட சீனா வரைக்கும் அவனுடைய ஆட்சி இருந்தது. ராஜராஜ சோழன் ஆட்சி சினிமாலாம் பார்த்துருக்கிறீங்க, பொன்னியின் செல்வன் எல்லாம். அப்படிப்பட்ட அந்த ராஜராஜ சோழன் எவ்வளவு பெரிய பக்தி உணர்வோடு அந்த பெரிய கோயிலை கட்டினான் என்ற வரலாற்றை படிக்கிற போது மெய் சிரித்து போகும். ராஜராஜன் அந்த இது மேலே வேலை நடத்திட்டு இருக்கும்போது இந்த சிற்பிகளெல்லாம் வேலை செய்து கொண்டிருப்பார்களாம். தலைமை சிற்பி வேலை செய்து கொண்டிருப்பார் தண்ணி வந்து. சிற்பிகளெல்லாம் அந்த தெய்வ உருவங்களை அந்த கோயில்களை கட்டுகிற போது தங்களை மறந்து செய்தால்தான் அது அற்புதமாக அமையும். தன்னுடைய நினைப்பு, வீட்டு நினைப்பு, வேற என்னென்னமோ நினைப்பு இருந்தால் அது சரியான கோயிலாக, சரியான தெய்வ உருவங்களாக படைக்க முடியாது. தன்னை மறந்து படைத்துக் கொண்டிருப்பார். அதில் தலைமை சிற்பி ஏறத்தால் ஆயிரக்கணக்கான சிற்பிகள் தஞ்சை பெரிய கோயிலில் வேலை செய்து கொண்டிருப்பார்கள். ஒரு நாள் தலைமை சிற்பி வேலை செய்து கொண்டிருக்கிறார். அப்பப்போ அவருக்கு காலங்கி என்று சொல்வார்கள். அவை எச்சில் வெத்தரவாக்கு போட்டுகிட்டே இருப்பாங்க. அவங்க எல்லாம் சில வேலைகள் எல்லாம் அந்த வேலைகளை செய்கின்ற போது அவர்களுக்கு அது ஒரு பழக்கம். அப்படி தலைமை சிற்பி, அதுவும் தஞ்சாவூரில் கேட்கவே வேண்டாம். வெத்தரவாக்கு போனதுன்னா அது தஞ்சாவூர் தான். ஏன்னா வெற்றிலை விளைய வேண்டாம். அதனால தலைமை சிற்பி வெற்றிலை போடுவார். போட்டு அதை பக்கத்தில் அந்த எச்சலை துப்புவதற்கு பிடிச்சிருக்கிறதுக்கு காலைன்னு சொல்லுவாங்க. பக்கத்தில் ஒரு ஆள் விழுந்து அந்த எச்சலை பிடிச்சிருப்பார் பாத்திரத்தை. தலைமை சிற்பி அதை துப்பிட்டு அவர் வேலையை பார்த்துட்டே இருப்பார். ஒரு நாள் பார்வையிட வந்த ராஜராஜ சோழன் அந்த காலங்கியை பிடித்து கொண்டிருந்தவனை அமைதியா அப்படியே சைகை மூலம் வெளியேற்றி விட்டு அந்த காலங்கியை வாங்கி தான் பிடித்து கொண்டு நின்றானாம். தலைமை சிற்பி தன்னை மறந்து சிற்பி வேலை செய்து கொண்டு எச்சல் துப்பிட்டே இருந்திருக்கிறார். ஒரு கட்டத்துல அப்படி கொஞ்சம் திரும்பி பார்த்தால் மாமன்னன் ராஜராஜ சோழன் தான் துப்புகின்ற எச்சில் காலங்கியை பிடித்து கொண்டு நிற்கிற காட்சியை பார்த்த உடனே அப்படியே தலைமை சிற்பிக்கு வேர்த்து வியர்த்து மயக்கமே வந்துருச்சு. மன்னா, என்ன காரியம் செய்கிறீர்கள் வந்தார். இதுதான் நீ உன்னுடைய இந்த அற்புதமான படைப்புக்கு என்னுடைய காணிக்கை. நான் அதனாலதான் அவ்வளவு பக்தி உணர்வோடு அவன் கட்டுனதுனாலதான் என்றைக்கும் உலக பிரசித்தி பெற்ற கோயிலாக இருக்கிறது.